உங்க மனதால விதியை வெல்ல முடியுமா? விதி என்பது விளையாட்டில்ல, விதி வலியது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ விதியை வெல்ல முடியுமான்னு சொன்னா நிச்சயமா வெல்ல முடியும். ஆனா அதுக்கு மன வலிமை வேணும். அந்த வலிமை இருந்தா மட்டும்தான் விதியை வெல்ல முடியும். அந்த வலிமையை எப்படி ஏற்படுத்துறது? உங்களுடைய மனசை அலப்பாயாம மனசை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். எந்த நிலையிலையும் நாம மன உறுதியோட இருக்கணும். நாம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு மனசை அலப்பாய விடக்கூடாது. அதனாலதான் மனிதனுடைய மனங்களை குரங்கு மாதிரின்னு சொல்றத கேட்டிருக்கிறோம். அது ஏன் மனிதனுடைய மனதை குரங்கோட ஒப்பிடுறாங்க? அப்படி ஒப்பிடுறதுக்கு காரணம் இருக்கு. ஒரு குரங்கு இந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும், அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும். இதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது விளையாட்டா தாவுதா இல்ல வேற எதையாவது தேடிதான் தாவுதா அப்படின்னு குரங்குக்கு புரியுதோ இல்லையோ, பல பேருக்கு இது புரியறதில்ல. இதை வச்சுதான் மனித மனதை குரங்கோட ஒப்பிட்டாங்க. இதை போலதான் மனித மனசு எது எதுலயோ தாவிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் கையில கொஞ்சம் பணம் இருக்கு. அதை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணியோ இல்ல ஏதாவது தொழில் பண்ணியோ நிறைய சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகணும், சகல வசதிகளோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன வியாபாரம் செய்யறது, என்ன தொழில் செய்யறதுன்னு அவரால ஒரு முடிவுக்கு வர முடியல. அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறார். அதுல ஒரு நண்பர் சொல்றார், நீ இந்த வியாபாரம் பண்ணேன்னா நிறைய லாபம் கிடைக்கும், நீ சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ற நண்பர்களும் இருக்காங்க. ஆனா இவருக்கு அதுலலாம் திருப்தி இல்ல. இருக்கிற கொஞ்ச பணத்தை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது கோடீஸ்வரன் ஆயிடணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார்.